கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் ரெட் பை த வேர்ட் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்கிற தலைப்பில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிற காரியம் உலக சிநேகிதம், பரிசுத்த ஆவியானவரின் துக்கம். உலக சிநேகிதத்தால் பரிசுத்த ஆவியானவரின் துக்கம். வாசிக்க விரும்புகிற வேத வசனம் யாக்கோபு 4:5. அதுல இப்படியாக போடப்பட்டிருக்கிறது: நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்கிறதென்று நினைக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒத்தாசையாக, நமக்கு உறுதுணையாக பிதாவினாலே அனுப்பப்பட்டிருக்கிறார். எதற்கு? பிதாவின் சித்தமாகிய இரட்சிப்பை, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நிறைவேற்றின இரட்சிப்பை நாம் முழுமையாக சுதந்தரித்து கொள்ளும்படி, நம்மை வழிநடத்தும்படி, நம்மை போதிக்கும்படி, நமக்கு பாதை காட்டும்படி நம்மிலே தங்கி இருக்கிற ஆவியானவர் எந்த அளவுக்கு நம்முடைய சரீரத்தை அவருடைய ஆலயமாக மாற்றி நம்மில தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். எங்க வசனம் அப்படிதான் துவங்குது. நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவரை நம்ம என்ன செய்யக்கூடாதான்? துக்கப்படுத்தக்கூடாது. எப்படி அப்படின்னு சொன்னா, வாஞ்சியா இருக்கிறீர்கள் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்கிறது நினைக்கிறீங்களா? ஏன் இப்படி கேட்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர் வித்தவுட் எனி ரீசன் பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப ஜலசா இருப்பாரு அப்படின்னு நினைப்பீங்களா? அப்படின்னு ஆங்கில வார்த்தையும் சொல்லுது. ஸோ எதற்கு அவர் அப்படி வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார்? நம்ம கிறிஸ்துவின் முன்பதாக அந்த மீட்பின் நாளிலே குற்றம் சாட்டப்பட்டவரை நிறுத்தும்படிக்கு நம்மிலே பரிசுத்த ஆவியானவர் வாசமாக இருக்கிறார். அவர் எப்படின்னா, இதற்கு முந்தின வசனத்தை நாம் வாசிப்போம். யாக்கோபு 4:4. உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்திற்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை. அப்படி என்னன்னா, நம்ம உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டோம். எப்படி? உலகத்தாலே கைவிடப்பட்டவர்களாக, உலகத்திலே நாம் தோற்று போனவர்களாக, உலகத்திலே நம்மளால் எதையும் சாதிக்க முடியல. அப்படி சாதித்தாலும் அது இம்மைக்குரியது, அழிந்து போகக்கூடியவைகள். ஆனால் அங்கு இருந்து தேவன் படைத்த நோக்கத்திற்கு நேராக நித்தியத்திற்குரியது, நித்தியத்தின் மகிமைக்காக படைக்கப்பட்ட நம்ம அதை மறந்து திரிந்த போது, தேவனுக்கு பகைஞராக இருந்தபோது, அவருக்கு விரோதமாக நம்ம மனம் போன போக்கில் நம்ம போயிட்டு இருந்த போது தேவன் நம்மளை ரட்சிக்கும்படி வந்தார். கிறிஸ்து நம் பாவங்களை எல்லாம் அவர் மேலே ஏற்றுக்கொண்டார். அவர் நமக்கு ரட்சிப்பை உருவாக்கி கொடுத்தார் சிலுவையில். அதை நாம் சுதந்திரித்து கொள்ளும்படி, அதை நம்முடையதாய் மாற்றிக்கொள்ளும்படி, கடைசி பரியந்தமும் கிறிஸ்துவிலே நிலை நிற்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒத்தாசையா இருக்கிறார். இவர் சொல்றது என்ன? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் இனி வரும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி சகலவிதமான சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்தி செல்கிறவராக இருக்கிறார். சத்திய ஆவியானவராக இருக்கிறார். அவர் சொல்றதை கேட்காம நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, அநேக நேரம் உலகத்தை நாம் பின்பற்றி விடுகிறோம். இங்கே விபச்சாரம், கிறிஸ்தவர்கள் விபச்சாரின்னு சொல்லி இந்த முத்திரை குத்துற உலகம் நம்ம இருக்கு. அதாவது சரீர பிரகாரமாக நம்மளுடைய சரீரத்தை காக்கும்படி தேவன் நிச்சயமாய் திட்டமிட்டிருக்கிறார். ஆனா நம்ம அதெல்லாம் நம்ம பார்த்து குறை சொல்லுவோம். ஆனா இங்க வேதம் இன்னொருத்தரை விபச்சாரியன்னு சொல்லுது. அது யார் தெரியுமா? உலகத்தை சிநேகிக்கிறவர்கள். தேவனை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு அன்பு கூறும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நம்ம உலகத்திற்கு நேராக நம்மளுடைய அன்பை நாம் செலுத்தும் போது, உலகத்திலே நாம் செலுத்தும் போது நம்ம தேவனுக்கு பகைஞராக மாறிவிடுகிறோம். நமக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, வேதத்துல தெளிவாய் போட்டிருக்கப்பட்டிருக்கு: விபச்சாரரே, விபச்சாரிகளே. யாரு? உலகத்தை நேசிக்கிறவர்கள். நம்ம உலகத்தை நேசிக்கலாமா?
இன்னும் ஒரு வசனத்தையும் பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை உங்கள் முன்பதாக வாசிக்க விரும்புகிறேன். 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். 2 பேருக்கு ஊழியம் செய்ய முடியாது. அப்படி செஞ்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒருத்தரை பகைப்பீங்க, ஒருத்தரை அசட்டை பண்ணுவீங்க. இல்லாட்டி ஒருத்தரை சிநேகித்து ஒருத்தரை பற்றி கொள்வீங்க. இந்த ரெண்டும் எங்கே நடக்குது அப்படின்றது தான் பார்க்கணும். எது மேலே நடக்குது? தேவன் மேலே நடந்ததுன்னா உலகத்தை அசட்டை பண்ணிட்டு தேவனை பற்றி கொள்வதும், உலகத்தை பகைத்து தேவனை நேசிப்பதும் நம்மளுடைய தலையாய கடமையாக இருக்கு. உலகம்னா மக்களை இல்லை, உலகத்தின் காரியங்களே. அதுதான் உலக பொருளுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. என்ன சொல்லுது? தேவனுக்கும் உலக பொருளுக்கும். நம்ம உலகத்தில் உள்ள மக்களை கூட நம்ம விரோதிப்போம், ஆனால் உலக பொருளை நம்ம என்ன செய்யறதில்ல, அது இதை வெறுக்கிறதில்ல, அதை பகைப்பதில்லை. ஏன்னா நம்ம பகைக்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதனால்தான் நமக்கு எல்லாம் நடக்குது. உதாரணத்துக்கு வேலையே இல்லாமல் இருந்திருப்போம், ஜெபம் பண்ணியிருப்போம், ஆண்டவர் வேலையை கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? வேலை போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அடுத்த மாதம்? ஸோ வாழ்வழிக்கும் வல்லல் இயேசுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம உலகத்தை அந்த வேலையை நம்ம பிடிச்சிப்போம். தேவனுக்கு நேரம் கிடையாது. தனிப்பட்ட விதத்தில் பைபிளை வாசிக்க முடியாது. ஆவிக்குரிய ஒழுக்கங்களில் ஜெபிப்பது, தனிப்பட்ட விதத்தில் திருச்சபையின் காரியங்களுக்கு, தேவனுடைய காரியங்களுக்கு, தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களுக்கு நமக்கு நேரம் இருக்காது. ஆனால் எங்கே போவோம்னா இங்கே போய்டுவோம். ஃப்ரெண்ட்ஸோட கல்யாணம், ஃப்ரெண்ட்ஸோட கல்யாணம், இப்படி பல விதமான காரியங்களுக்கெல்லாம் நமக்கு நேரம் இருக்கும். ஆனால் தேவனுக்கு நேரம் இருக்காது. எல்லாவற்றையும் செய்ய உலகத்தில் நமக்கு இது இருக்கும், சாப்பிட்றதுக்கு, நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு. ஆனால் தாகமாக இருந்தேன் தண்ணீர் கொடுத்தீங்கன்னா அது செய்கிறதுக்கு நமக்கு மனசு வராது. ஏன்னா அந்த உலக பொருள் அப்படிப்பட்டது, நம்மளை அப்படியே அடிமைப்படுத்தி வச்சிரும். யார் அசட்டை பண்ணுவோம்? கர்த்தரை அசட்டை பண்ணுவோம். இதனால்தான் ரோமரில் கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தையை கொடுத்து வச்சிருக்கிறார். என்னன்னா ரோமர் 12:2 நல்ல தெரிந்த வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஸோ இட்ஸ் அ சாய்ஸ். நம்ம தெரிந்து கொள்ளுதல் இருக்குது. எங்கேருந்து நம்ம தேவனை நம்ம நேசிக்கிறோமா, உலகத்தை நேசிக்கிறோமா, இல்லை உலகத்தை நேசித்து தேவனை பகைக்கிறோமா? இந்த இது இட்ஸ் அ சாய்ஸ். அன்றாட வாழ்க்கையில் நம்ம எடுக்க வேண்டியது. இதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே இருக்கணும். நம்ம அநேக நேரத்தில் நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், அந்நிய பாஷையில் நான் பேசினேன், அது மறுக்க முடியாத ஆவிக்குரிய வரம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் பக்தி விருத்தி உண்டாகும்படி பேசுகிறான்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் அதை நம்ம பேசிட்டு அன்பு நமக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலத்தை போல இருப்போன்னு பவுல் எழுதி வைத்திருக்கிறார். அன்பு தான் முக்கியம் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறார். ஸோ அப்போது பக்தி விருத்திக்கு ஏதுவாக அந்நிய பாஷை பேசிட்டு கூட நம்ம உலகத்தை நேசித்து கொண்டிருந்தால் நம்ம ஆண்டவரை துக்கப்படுத்துகிறவர்களாக இருக்கும். ரொம்ப துக்கப்படுத்தும். நம்ம ஆண்டவரோட நான் நெருங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நெருக்கமானவங்க ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா நம்மளால் தாங்க முடியாது. ஆனால் ரோட்டில் உள்ளவங்க பயங்கரமான கேவலமான வார்த்தையை சொல்லியிருந்தாலும் நம்மளை அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவும் பாதிக்கும். ஆனால் நம்ம மறந்துடுவோம், போயிடுவோம். ஆனால் நம்ம நெருக்கமாக இருக்கிறவங்க அப்போது அந்நிய பாஷையில் பேசி நம்ம ஆவிக்குரிய அனலாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவரை பாடி துதிச்சு ஆவியில் நிறைஞ்சி நான் ஜெபித்தேன், காலையில் எழுந்துச்சி ஜெபித்தேன், நைட்டுலாம் ஜெபிக்கிறேன், பகலெல்லாம் ஆவியில் நிறைஞ்சி நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிற மெல்லிய சத்தத்தை கேட்காம உலகத்தை நாம் நேசித்தால் தேவனை நாம் துக்கப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். நம்மை பரிசுத்தப்படுத்தி அந்த மாசற்றவரை நிறுத்தும்படி நம்மிலே கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவரை, நம்மளுடைய சரீரத்தை அவருடைய ஆலயமாக மாற்றி மகிமையான நிலைக்கு நம்மளை கொண்டு வந்து வாசம் செய்கிறவரை நாம் துக்கப்படுத்துகிறவர்களாய் மாறிவிடுவோம். ஆகவே இந்த நாளில் நம்ம சிந்தித்து பார்ப்போம், நம்மளுடைய
சிநேகம் தேவன் மேலே இருக்குதா? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுகிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். தேவனுடைய பிள்ளைகளாக அவரை பிரியப்படுத்துவோம். கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். எங்களை நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இப்பொழுதும் நாங்கள் தியானித்த இந்த வார்த்தைகள் எங்களை மறுரூபமாக்கட்டும். நாங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து, ஆண்டவரே, இந்த உலக பொருளை பற்றி கொண்டு, உலகத்தின் காரியங்களை பற்றி கொண்டு உம்மை அசட்டை பண்ணாதபடிக்கு, உம்முடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணாதபடிக்கு, ஆவியானவரின் வழிநடத்துதலை நாங்கள் அசட்டை செய்து இந்த உலகத்தை பற்றி கொண்டு உம்மை துக்கிக்காதபடிக்கு எங்களுக்கு கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்கி கீழ்ப்படிந்து ஆண்டவரே உம்மை கனப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தரும்படி ஜெபிக்கின்றோம். எங்களை முற்றுமுடிய நம்முடைய அன்பின் கரங்களிலே அர்ப்பணித்து இந்த விண்ணப்பத்தை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.